சகோதர சகோதரிகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம் இந்த ஆராதனைக்காக. We welcome all the online viewers as well in the name of Jesus Christ. விசேஷமாக எங்கள் மத்தியில் ரெவரண்ட் பாஸ்டர் சத்யராஜா உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். அவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். We especially welcome our senior pastor Sathiraj as well. அது மட்டுமில்லை, அநேக பாஸ்டர்ஸ்மார் வந்திருக்கிறீர்கள். ஒருத்தருடைய பேர்களையும் சொல்லி வரவேற்க முடியாது. அநேக பாஸ்டர்மார் ராஷ்டிஸ்மார் வந்திருக்கிறீர்கள், சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள், வேறு சபையிலிருந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். We don't have enough time to invite everybody, but still we welcome all the trustees and all the rest of the pastors and the other believers and all the members of the church as well. இந்த நாளிலும் கூட நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். We came together to worship God and listen to the word of God too. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். We came here to glorify his name too. கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் சொல்ல போகிறோம், வார்த்தையை கேட்க போகிறோம், கர்த்தருக்கு காணிக்கையை கொடுக்க போகிறோம். அதற்காகவே இன்றைக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசேஷித்த விதமாக அத்தனை பேருக்கு இந்த சலாக்கியம் கிடைக்கவில்லை, கர்த்தர் எங்களுக்கு அந்த சலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். We are going to listen to the word and also we give offering to God and also we are going to worship God as well. நாங்கள் சங்கீதத்தில் சங்கீதம் 150 நாங்கள் வாசித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அதை ஸ்க்ரீனில் போடுவார்கள், அது ஆங்கிலத்திலும் தமிழிலும் வரும். நாங்கள் அதை வாசிக்கிற வேளையில் நீங்களும் அதை வாசித்து ஜெபிக்கக்கூடியதாக இருக்கும். We are going to read few verses from Psalm 150. காலம் இங்கிலீஷ் சர்ச்சில் அந்த சகோதரி விசுவாசத்தை பற்றியும் நாங்கள் ஆண்டவர்கிட்ட பிள்ளைகள் பற்றியும் சொல்லுதை நான் கேட்கக்கூடிய இருந்தது. In the morning English service she said the word about the trust, about their faith. அதான் யோவான் 1:12 சொன்ன மாதிரி அவருடைய யாரெல்லாம் அவருடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். இப்போ நாங்கள் அவருடைய பிள்ளைகள். இப்போ நாங்கள் பிள்ளைகளாக இருந்தால் அவரை ஆராதிக்க வேணும், துதிக்க வேணும். The Bible says whoever trusts on him they are going to his children. மற்ற மதங்களில் என்ன சொல்வார்கள், பக்தர்கள்னு சொல்வார்கள். ஆண்டவர் எங்கட இதில் ஆண்டவர் நாங்கள் சொல்ல பிள்ளைகள்னு சொல்கிறாங்க. நாங்கள் பிள்ளைகள் அவர்கிட்ட. In our Christianity we say we are child of God. நாங்கள் வாசிக்க போகிறோம் சங்கீதம் 150. அதாவது இந்த சங்கீதம் 150 6 வசனங்கள். முதலாவது சங்கீதத்திலும் 6 வசனங்கள் தான், இதிலும் 6, ஆரம்பத்திலும் 6 வசனம் வருகிறது, முடிவிலும் 6 வசனங்கள் வருகிறது 150 சங்கீதத்தில். நான் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த சங்கீதத்தில், தேவனை எங்கே துதிக்க வேணும், where we should praise God. அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள். அடுத்த கேள்வி என்னென்றால், தேவனை ஏன் துதிக்க வேண்டும்? அவருடைய வல்லமை உள்ள கிரியை தக்கதாக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்தை அவரை துதியுங்கள். மூன்றாவது நாங்கள் கேட்கலாம், தேவனை எப்படி துதிக்க வேண்டும்? அடுத்ததாக நான் பார்க்குறோம், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எக்கால துணியோடும் அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்ட மண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புராவோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தூங்கலோடும் அவரை துதியுங்கள், ஓசை உள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள், பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள். அடுத்ததாக நாங்கள் கேட்போம், தேவனை யார் துதிக்க வேண்டும்? அதுவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அப்போ நாங்கள் எல்லாம் யார்? சுவாசம் உள்ள. அப்போ நாங்கள் கர்த்தரை துதிக்கணும். அதுக்கு தான் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கோம். Whoever breathe they have to worship God. That's what the Bible says. நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையிலும் கூட ஆராதனையை கொடுத்து ஜெபிக்க போகிறோம். We commit this entire service to God's hands. முதலாவதாக நாங்கள் ஜெபிப்போம். ஆராதனைக்குள்ளாக இந்த காலையில் வேளையிலும் ஆராதனைக்குள்ள வந்து இந்த ஆயத்தங்களை எல்லாம் செய்து இந்த சேஸ் எல்லாம் அடுக்கி டெக்கரேஷன் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, ஆராதனை வேளையிலும் மியூசிஷியனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம், வீடியோ எடுக்கிறவர்களை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கலாம், மற்றது எல்லா ப்ரோக்ராம் எல்லாத்தையும் கொடுத்து எங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையிலும் ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் இந்த இடத்துல இருக்கிறபடியா இவர்களை கர்த்தர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையிலும் we are going to pray for the worship leader and the worship team and also the other ministers as well. Hallelujah, hallelujah. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ வல்லவரே, உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, நன்றிகள் தெரிவிக்க ஆண்டவரே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதை காண்கிற தேவனாக இருக்கிறீங்களே அப்பா. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருத்தரும் உம்மை ஆராதிக்கணும் ஆசையில் துவசம் உள்ளவர் துதிக்கும்படியாக அழைத்திருக்கிறீரே. நீர் வல்ல சர்வ வல்லமுள்ள தேவன், மகிமையின் தேவன், மகத்துவத்தின் தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஒருவரும் காணாதவரும் கண்டிரா
சாவிராதவனும் சாவாமை உள்ளவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். உம்மை போல பரிசுத்த தெய்வம் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. எங்களை தேடி வந்து எங்களோட பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டாப்பா உங்களோட ரத்தத்தை சிந்தி அப்பா எங்களோட பாவங்களை மன்னித்து உங்களோட பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீரே. அதற்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட அப்பா உங்களோட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வழிநடத்த முன்பதாக இந்த காரியங்கள் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், மியூசிக்காக ஜெபிக்கிறோம், சிஐடி பிள்ளைவன்றாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை வீடியோ எடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களோட கரத்தில் ஒப்புக் கொடுத்து பிள்ளைவன்ற ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உங்களோட கரத்தில் ஒப்புக் நீர் உங்களோட நாமம் மகிமைப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா உங்களோட மகிமை இறங்கட்டும், பரிசுத்த ஆவியானவரே உங்களோட வல்லமை இறங்கட்டும், உங்களோட மகிமையை நாங்கள் காணட்டும் அப்பா. உங்களோட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். அப்படியா நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆராதனை வழி நடத்துகிற மகளை ஒப்புக் கொடுக்க ஜெபிக்க போகிறோம். ஆராதனை வேளையில் பாடல்கள் வேளையில் ஒரு விடுதலை கிடைக்கணும், பாடல்கள் வேளையில் ஒரு அற்புதம் நடக்கணும், பாடி ஆராதிக்கிற வேளையில் ஒரு மகிமை இறங்கி வரணும். இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். மகிமையின் தெய்வமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆராதனை வேளையில் உங்களோட மகிமை இறங்கட்டும், உங்களோட வல்லமை இறங்கும் படட்டும், ஒரு விடுதலை கிடைக்கட்டும், ஒரு அற்புத சுகம் கிடைக்கட்டும் அப்பா. வந்தவர்கள் வந்த வண்ணம் அப்பா ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய, ஒரு சமாதானம் கிடைக்கக்கூடிய விதத்தில் ஆராதனை வேளையில் மகளை எடுத்து பயன்படுத்த ஒரு அபிஷேகத்தினால் இறப்புங்க, வல்லமையான இறப்புங்க ஆண்டவரே. உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களோட மகிமை இறங்கும்படியாக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. அப்படியா நாங்கள் ஜெபிக்க போகிறோம். வார்த்தையை கொண்டு வர பாசனை சுற்றி நாங்கள் ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தை இன்றைக்கு இடப்பட வேணும். வார்த்தை எங்களுக்கு வார்த்தை சுகம் கொடுக்கணும், வார்த்தை பலம் கொடுக்கணும், வார்த்தை விடுதலை கொடுக்கணும், வார்த்தை எங்களோட பேசணும். ஒரு புதிய மாற்றம் இன்றைக்கு உண்டாகும். நாங்கள் ஒப்பு கொடுப்போம், தாசனை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அபிஷேகத்து வல்லமையாக இந்த நாளிலும் அவர் பயன்படுத்த போகிற கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நம்முடைய வார்த்தைக்காக வருகிறோம். இந்த வார்த்தை எங்களோட இடப்படட்டும். இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஊனையும் கணுக்களை மூடுருவ குத்துரு வரை அறுக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. இந்த வார்த்தை இடைப்பட்டு ஆண்டவரே, யார் யாரெல்லாம் என்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ, என்ன விளைவினோடு வந்திருக்கிறார்களோ, அந்த வார்த்தை அவர்களுக்கு சுகம் கொடுக்கட்டும், கிருக செய்யட்டும், விலன் கொடுக்கட்டும், சமாதானம் கொடுக்கட்டும், ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணட்டும் ஆண்டவரே. ஏண்டா வல்லமையுள்ள வார்த்தை. இங்கே ஆதியில் அந்த வார்த்தை இருந்தது, அவன் எங்கள் மத்தியில் உலாவுறது, எங்கள் மத்தியில் இருக்கிறது அவன் ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்களோட இடப்படும்படியான சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நாம ஒன்றே மகிமைப்படும். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன், நீங்கள் எங்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன், உங்களோட வல்லமை இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இந்த இடத்தை உலாவுறதை இன்றைக்கு நான் ஜனங்கள் உணரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். என்றால் ஆவியானவர் இல்லாமல் இல்லைப்பா, உங்களோட வல்லமை இல்லாமல் எங்கேயும் செயல்படுத்த முடியாது. உங்களோட அபிஷேகம் இறங்கட்டும். அன்றைய இசைக்கின மகிமை அன்றைக்கு இறங்கின போது சாலமோன் ஆலயத்தில், இந்த ஆலயத்தில் இன்றைக்கு அந்த மகிமை இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட மகிமையை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தகவல் எல்லாரும் எழுந்துட்டு போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. அந்த ஆராதனை வேளையை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. Amen. Hallelujah, church. Praise the Lord. இன்னும் சத்தமாக praise the Lord, church. Amen. கர்த்தருடைய சந்நிதிக்கு வர்றது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஒரு சலாக்கியம். Amen. That God has granted us this day, a wonderful day as well, that He has given us today, this morning, to praise and worship Him. And what a joy it is to be here. Shall we just take a moment? I know that it's so nice to see so many familiar faces in our midst again, and I thank you for being in the presence of God, in the house of God. Shall we just greet each other this morning? Praise the Lord. Whoever is next to you, shall we just greet each other this morning and say, what a joy it is to see you here. Amen. 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 Praise God. Praise God. நாங்க சங்கீதம் 180 சங்கீதத்துல, as we read, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதற்காகவே உண்டாயிருக்கிறது. Amen. Let everything that has breath praise the Lord. We who have breath, we have come and gathered here as one, in one unity, in one accord, to give Him thanks, to give Him praise, to give Him the glory, to give Him the honor, because ஏனென்றா இயேசு நல்லவர். எத்தனை பேர் என்னோட சொல்ல போறீங்க? இயேசு வல்லவர் என்னுடைய வாழ்க்கையில். ஆமென். அதுதான் முதல் பாடல் சொல்லுகிறது. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாட போகிறோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும்
என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவர். அவர் என்றும் நல்லவர். ஆமென். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். One more time. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு. என்ன செய்ய போகிறோம் அந்த நாள்ல? துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுமா? அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். யாரை நோக்கி எங்களுடைய அடைக்கல பாறை என்று சொல்ல போகிறோம்? அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் இருப்பேன். One more time. துதிப்பேன், 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன்.
சபையாக நாங்க அறிக்கை செய்ய போகிறோம். நான் துதிப்பேன் ராஜா, உம்மை துதிப்பேன், நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். Whatever the situation, whatever the circumstances, whatever weapon is formed against me, I will continue to praise you. I will continue to uplift you. Why? Because I know that you are with me. And with faith, all things are possible, Father. And I know for a fact that you stand with me, that you hold me by my right hand. Just the drums. And you as a church, as a congregation, நாங்க சொல்ல போகிறோம், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். Just the drums. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். Keep singing this morning. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். Even louder. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். Hallelujah, hallelujah. ஆனந்தமே, oh hallelujah, ஆனந்தமே, hallelujah, ஆனந்தமே, hallelujah, ஆனந்தமே. துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு யாருக்குள்ள? மனுஷருக்குள்ள வேறொரு நாமம். ஆமென், ஹalleluya. மனுஷருக்குள்ளே வல்லமையா. Just confess this morning, church. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. There is no other name. வேறொரு நாமம் இல்லை. இந்த நேரத்தில் அவர் நாமம் மாத்திரம் உயர்ந்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையால் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கு. One last time, church. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. For Jesus is the only name that stands above all names, and every knee shall bow, every tongue shall confess that Jesus Christ is Lord. Amen. Thank you, Jesus. உங்களுடைய நாமத்தை தரித்தவர்களாய் நாங்க இந்த இடத்திலே நிற்கிறோம். Amen. We wear the name of our Lord Jesus, for he has crowned you as his own child. He has sealed
His seal over you. Amen. What a blessing, what a joy it is. And for that wonderful, beautiful Savior, we're going to sing out with our voices this morning. This next song says, wonderful, so wonderful is your unfailing love, and your cross has spoken over me. There is a beautiful verse in the Bible which says, the blood of Jesus Christ, the sprinkled blood of Jesus speaks over you. What a beautiful verse. What an amazing God that we have, that His blood can speak over your life. It can speak over my situations. It can speak over my circumstances. It can speak over my chains. It can speak over bondages. When does it happen? When I speak over my life, not when other people speak over your life, when you speak over your life. Amen. For God has given you the authority this morning, church. And let us take hold of the authority that we have this morning. Wonderful, so wonderful is your unfailing love. Your cross has spoken mercy over me. No eye has heard, no ear has heard, no heart could fully know how glorious, how beautiful you are. One more time. Wonderful, so wonderful is your unfailing
one that we adore, because you are with us. We have all things through you, Father, for you have done it all on the cross for us. For the cross has spoken mercy over my life, Father. You have spoken grace over your children. You have spoken blessings over your children, and we thank you, Father, for all the promises. And we thank you for you remain to be the constant cornerstone for our church, for my family, for me as a person, as an individual. You are my rock in whom I put my trust, in whom I lay my foundation. என்னுடைய எல்லாமே கர்த்தர் தான் என்று நாங்க நினைத்து அவரே, he is our cornerstone. Amen. He is the foundation for my life. இந்த உலகத்திலே நாங்க வைக்கிற அடித்தளம் கூட அது சுனாமி அடித்தாலோ பூமியின் அதிர்ச்சி வந்தாலோ அது நிலநடுக்கத்திலே அசைந்து போகும். ஆனால் நான் வைக்கிற அடித்தளத்திலே மேலே என்னுடைய வீட்டை நான் கட்டினால் என்ன வந்தாலுமே எதுவுமே என்னை அசைக்கவே முடியாது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுவோமா? Because that is the kind of foundation I have. என்ன வந்தாலும் என்ன நேர்ந்தாலும். Amen. Thank you, Jesus. இந்த பாடல் ஒரு அழகான பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல், தலை சாய்க்கும் கண்ணீரையா. இது முற்று முழுவதுமாக நாங்கள் எங்களுக்காக எங்களுடைய ஒரு வாக்குத்தத்தமான உள்ள பாடல் இது, ரைட்? இந்த பாடலை நாங்கள் பாடும் பொழுது சுதந்திரித்து நாங்கள் பாட போகிறோம். எல்லாவற்றையும் அந்த வாக்குத்தத்தம் எனக்கு நேராக பாடினது என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய நாவினால் இந்த நாளில் அறிக்கை செய்து இந்த பாடலை நாங்கள் பாட போகிறோம். ஆமென். தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா. இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாத். ஆமென். ஹல்லேலூயா. வாசலை திறந்து அறிக்கை செய்து மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றினை பூமியின் தூளை போல சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. I claim and receive. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றினை பூமியின் தூளை போல சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் மனமும் என்னை கைவிடவே. ஹல்லேலூயா. எனக்கு சொன்னதை செய்யும் மனமும் என்னை கைவிடவே மாற்றி
கைவிட்டாலும் என்னுடைய தகப்பன், என்னுடைய இயேசப்பா கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நாளிலே உங்கள் மேலே ஒரு தரிசனம் இருக்குது என்று? கைகளை உயர்த்தி சொல்லாமா, என் மேலே ஒரு தரிசனம் இருக்கு, என் மேலே ஒரு பரம அழைப்பு இருக்கு என்று நீங்கள் விசுவாசித்தால் இந்த நாளிலே சொல்லுங்க, என்னுடைய சிச்சுவேஷன் எப்படி மாறினாலும் பரவாயில்ல, என்னுடைய இயேசப்பா என்னை கைவிடுகிற தேவன் அல்ல, என்னை கைவிடுகிற தகப்பன் அல்ல அவர். என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் அந்த பரம அழைப்பை உங்கள் மேல் வைத்த தரிசனத்தை நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவார். ஏனால் அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் தான் என்னுடைய தகப்பன். That is the kind of God that we serve. What a God that the heavens are open this morning, that his gates, his floodgates are open this morning over us, church, this morning. Thank you, Jesus. Lord, we come to you, Father, as an empty vessel. Someone who is empty with a broken and a contrite heart. We come before your throne this morning and we lay down at your feet, Father. Because we are nothing, we are unworthy, we are undeserving. But you have made us worthy. For you and your sprinkled blood has spoken the word and mercy over my life, that you have made me worthy, a vessel that is worthy in your sight. Lord, I come to you. Let my heart be changed, renewed, flowing from the grace that I found in you. Lord, I've come to know the weaknesses I see in me will be stripped away by the power of your love. Hold me close, let your love surround me. Bring me near
your presence we humble ourselves. We thank you for your presence which is in our midst. We ask that you intercede through your word. கர்த்தாவே, இந்த நாளிலும் தேவன் நீர் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். And we ask that you speak to us. நீர் பேசுகின்ற தேவன். For you are a God who speaks. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இந்த நாளிலே பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். We ask that through your word you strengthen us. உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். We ask that your power be revealed. நீர் என்றும் ஜீவிக்கிறவர் என்பதை ஆண்டவரே ஒவ்வொருவரும் இன்னுமாய் காண கர்த்தர் கிருபை செய்யுங்க. And let people see, let eyes see that you are still alive in our midst. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காய் And we ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for the God you are with us. எல்லா கனமும் துதியும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். We give you all the glory and the honor this morning. இயேசுவின் விலையேறு பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Jesus we pray and ask. ஆமென். Amen. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தயவு செய்து உட்காருங்கள். Please be seated. நீங்கள் உங்களுடைய வகுப்புகளுக்கு போகலாம். செய்தி முடிந்த பின்பு அவர்களை அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Children, you may now go to your classes. இந்த வேளையிலே நாங்கள் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். And we'll go straight into the word of God this morning. எங்கள் மத்தியிலே எங்களுடைய பெத்தானியா தேவாலயங்களின் தலைமை போதகர் பாஸ்டர் சத்யராஜ் அவர்கள் எங்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய கரங்களை தட்டி அவர்களை அன்போடு அழைப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியிலே கொண்டு வரும்படியாய். We welcome our senior pastor who is amongst us and he will be sharing the word of God this morning with us. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். In the name of our Lord Jesus Christ, I bring my greetings this morning to you. இந்த காலையிலே உங்கள் மத்தியில் இருப்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். It is a great blessing to be in your midst this morning. குறிப்பாக இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு நாள். It is a very important day today. அருமை போதகருடைய பிறந்த நாளை கூட நாம் கொண்டாடுகிற ஒரு நாள். And it is a day that we are celebrating our pastor's birthday. ஆகவே நாங்கள் திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. When we turn and look back, we can see how good the Lord has been in each one of our lives. இதுவரை நம்மை நடத்தின தேவன் உண்மையுள்ளவர். The one நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். The one who led us so far is truthful and is able to lead us until the end. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் இந்த காலையில சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you are happy this morning? ஆமென். Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God is good. ஆமென். Amen. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. We bring praise to you, Lord. இந்த நாளில் கூட எங்களுடைய விசேஷித்த வாழ்த்துக்களை பாஸ்டர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I would like to extend my very special greetings to our pastor. கர்த்தர் அவரை இத்தனை ஆண்டுகள் அவரை பயன்படுத்தின விதத்துக்காக நான் கர்த்தரை I ஸ்தோத்திரிக்கிறேன். give thanks to God for the way that he has been using him for all these years. இனிமேலும் அவர் எடுத்து நிச்சயமாய் அவரை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார். And he will continue to use him mightily in our midst. இந்த நாளில் கூட நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம். And let us cross over to the word of God directly. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் 2 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Let us turn our Bibles to 2 Corinthians chapter 1 verse 20. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 Corinthians chapter 1 verse 20. நான் வாசிக்கிறேன். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. For no matter how many promises God has made, they are yes in Christ, and so through him the amen is spoken by us to the glory of God. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். Shall we close our eyes and pray to you? இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே நீர் எங்களோடு நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you speak to us this morning. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருக்கிறது. Your word and your promises are always a blessing to us. எப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளுக்கு ஜீவனை கொண்டு வருகிறது, ஒரு புதிய தரிசனத்தை கொண்டு வருகிறது. And your word always bring us life and a new vision. இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசும் ஒரு புதிய பலத்தை, புதிய தைரியத்தை, நிச்சயத்தை எங்களுக்கு கொடுத்தருள். Lord, give us a new blessing, a new courage this morning. ஹல்லேலூயா. உமக்கு எல்லா கனத்த மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். Lord, honor, glory and praise be to you. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus Christ we ask, Father. ஆமென். Amen. ஆமென். இந்த காலையிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்
என்பதாகும். The title of my sermon this morning is The Promises of God. தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிற தேவன். God is a Lord who gives us promises. எப்போதும் நமக்கு வாக்குத்தத்தங்களை He தருகிறார். always gives us promises. அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வதும் அனுபவிப்பதும் அது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. And it is in our hand whether we receive it and are enjoying it. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. Because the word of the Lord has life. ஹல்லேலூயா. Hallelujah. அது அந்த வார்த்தைக்கு அது என்னது காலாவதியான டேட்டே கிடையாது. அதுக்கு There's no expiry date for the word of God. அந்த வார்த்தை எப்போதும் நிலைத்திருக்கிறதாக The word always remains. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் And He is இருக்கிறார். a Lord who never changes. பாருங்க இந்த வசனத்தின் ஆரம்பம் எப்படி தமிழிலே வாசிக்கிறோம், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி என்று வாசிக்கிறோம். And it's read in Tamil and in English it says spoken by us to the glory of God. இல்லையா? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதா? Why have been the promises of our God given to us? எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. So that through us the glory become to God. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விசேஷித்த வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். God has given each one of us a very special promise. சரி, ஏதோ கொடுத்துட்டு போகணும்னு சொல்லி அவர் கொடுக்கல. He did not just give it for the sake of giving it. அந்த வாக்குத்தத்தங்களை கொடுப்பதின் மூலமாக அவருக்கு மகிமை உண்டாகும்படி செய்திருக்கிறார். And through giving that promises He's made it become glory to Him. ஆகவே அந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்வதும் அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் போகிறதும் என் கரத்தில் இருக்கிறது. And it is down to our hands whether we receive it and use that promise. ஆண்டவர் ஒன்றும் புதுசா சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே எழுதி நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். There's no reason for God to say something new. He's already written everything and given it into our hands. ஹல்லேலூயா. Hallelujah. ஆகவே நான் சில நேரங்களில் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்ம கொஞ்சம் லேட்டா கண்டுபிடிக்கிறோம். We only discover it very late. லேட்டா நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். We read the Bible very late. இல்லையா? நம்ம சின்ன வயசுல இருந்து பல தடவைகள் வேதத்தை வாசிச்சிருப்போம். We have read the Bible from the very young age for so many times. ஆனால் பாருங்க, ஒரு சில நேரங்களில் வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் புதுசா நம்மோடு பேசுறதை போல இருக்கும். But see, sometimes when we read this again, it is like God is revealing certain things to us all anew. காரணம் என்னன்னா, நம்முடைய வளர்ச்சி. The first thing is, the reason for that is our growth. ஏன்னா நம்ம வேத வசனத்தை வாசிக்க வளருகிறோம். When we read the word of God, we grow. இரண்டாவது, கர்த்தர் ஒரு புதிய தரிசனத்தை, ஒரு புதிய வெளிப்பாட்டை நமக்கு தருகிறார். The second thing is God gives us a new vision or a new revelation. பாருங்க, ஆகவே தேவனுடைய வார்த்தை நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? Why have been the word or the promises of God given to us? நம் ஒவ்வொருவர் மூலமாக தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக வேண்டும். Through each one of us, the name of God be glorified. ஹல்லேலூயா. Hallelujah. அது மட்டும் இல்ல, பாருங்க, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது, When He gives you a promise, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாத ஒரு வாக்குத்தத்தம் அல்ல. it is not a promise that has not been fulfilled. It's already done. அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டாகிவிட்டது. It's already been done. அவரை பொறுத்தவரையில் அது என்னது, நிறைவேறிய ஒரு வாக்குத்தத்தம். According to Him, it's a promise that's already been fulfilled. அது ஒருவேளை நம்முடைய கண்களால் அதை பார்த்திருக்க மாட்டோம். Sometimes we may not have seen it with our own eyes. ஒருவேளை நம்முடைய கைகளில் அது தவளாத ஒரு ஆசீர்வாதமாக Or it இருக்கலாம். might be a blessing that we have not received it into our hands. ஒருவேளை நாம் அனுபவித்திராத ஒரு ஆசீர்வாதமாக Or இருக்கலாம். it might be that we haven't enjoyed that blessing as yet. ஆனால் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது, But when God gives you a promise, அந்த ஆசீர்வாதம் ஏற்கனவே கொடுத்தாகிவிட்டது. that it has been already been delivered, done. ஹல்லேலூயா. Hallelujah. ஏன்னா அதுக்கு ஒரு தெய்வீக உத்தரவாதத்தை தேவன் நமக்கு தருகிறார். God gives you a divine promise about that. இல்லையா? அதுக்கு ஒரு கேரண்டியை தருகிறார். பாருங்க, He gives you a guarantee for that. இல்லையா? இப்போ கடையில் போய் ஒரு பொருளை நம்ம வாங்கும் போது அதுக்கு வாரண்டி இருக்குது நமக்கு. When you go and buy something from the shop, you receive a warranty for it. அது என்னது, 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு அல்லது ஆயுள் பரியந்தம் நமக்கு வாரண்டி கொடுத்துட்றாங்க. They give warranties for 5 years, 10 years, or maybe even lifetime warranties. இல்லையா? அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அதற்கு ஒரு உத்தரவாதத்தையும் தருகிறார். And likewise in our lives, when God gives you a promise, He gives you a guarantee too. அதை நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். And the thing that we need to do is we need to have faith and belief. ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணியிருப்பார் என்றால் அதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நான் நம்பணும். If God has promised you something, we need to believe that He will be fulfilling it. அதுக்கு தான் அந்த வசனம் சொல்கிறது. பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதே. That's why it says many promises of God has been made, they are yes and amen in Christ. ஆம்
ஆமென் ரெண்டு வாசிக்கிறோம். See, this to we read it as yes and amen. பல நேரங்களில் எதுக்கு நமக்கு ஆமென் சொல்றதுன்னே தெரியாம இருக்குது. Sometimes many times we do not know when to say amen. சில நேரங்களில் சில பிரசங்கிமார் கூட சொல்லுவாங்க, என்னது யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான், எல்லாரும் ஆமென் சொல்லுவோம் அப்படின்னுவாங்க. So sometimes some preachers might say Judas committed suicide, and shall we all say amen to that? ஆமென் என்றால் என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுதுன்னு அர்த்தம். The meaning of amen is let it shall be. நமக்கு எதுக்கு ஆமென் சொல்றதுன்னே தெரியாம இருக்கு. We do not know what to say, when to say amen. வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். God has given us the promise. அத நான் என்ன சொல்றேன்? அது எஸ், ஆம், அது எனக்கு தான் அப்படின்றோம். We have to say yes, that is for me. அது எனக்கு தான். That is for me. அது நான் என்ன செய்கிறேன்? பெற்றுக்கொள்ளுகிறேன். We need to receive it. இரண்டாவது நான் என்ன சொல்லுகிறேன்? ஆமென். The second thing I am saying is amen. அப்படினா என்ன? ஆண்டவர் எனக்கு சொன்னது அப்படியே ஆக கடவுது. Whatever God said to me, let it be as it is. அப்படியே சொன்னது அப்படியே என் வாழ்க்கையில நிறைவேற கடவுது. Whatever he said, let it be fulfilled in my life. அப்ப நம்ம எதுக்கு ஆமென் சொல்றோம்ன்றத பார்த்து சொல்லணும். We need to be wary of why we say amen. ஆமென். இந்த காலை வேளையில் கூட ஒரு 4 விதமான நேரம் அனுமதித்தால் ஒரு 4 காரியங்களை உங்கள் மத்தியிலே பேசும்படி விரும்புகிறேன். This morning, if time permits, I would like to speak to you about 4 different points. தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் முக்கியத்துவத்தை குறித்து பேச விரும்புகிறேன். I am desirous to speak about the importance of the promises of God. முதலாவதாக பாருங்க, கர்த்தருடைய வாக்குறுதிகள் நிச்சயமானவைகள், உறுதியானவைகள் என்று சொல்லி நான் நம்பணும். We need to believe that God's promises are sure. That's point 1. என்ன ஆண்டவர் நம்ம ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில சொல்லுவாரே, ஆனால் அது நிச்சயம், அது நடக்கும். If God says something in your life, then it will happen in your life for sure. பாருங்க, என்னாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வீர்களேயானால், And if you read turn to the book of Numbers chapter 23 verse 19, அந்த வசனத்துல நாங்க பார்க்கிறோம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. God is not human that he should lie. அப்ப என்ன சொல்ல வரார் ஆண்டவர்? மனுஷன் பொய் சொல்றவன். What does God is trying to say here is man might lie. அவன் நிறைய காரியங்களை பொய் வாக்குறுதிகளை நமக்கு கொடுப்பான். In many things he'll give false promises. நம்ம திரும்பி நம்முடைய வாழ்க்கையில நம்ம திரும்பி பார்ப்போமானால், நம்ம எத்தனையோ இடங்களிலே நாம் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம். And if you turn back in our lives, many opportunities or many times we've been deceived. எத்தனையோ வாக்குறுதிகளை நம்ம மற்றவங்க சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். We have heard many promises from other people. அதை நம்பி நம்ம என்ன செய்யிருக்கிறோம்? நம்முடைய சமாதானத்தில் இருந்திருக்கிறோம், நம்முடைய பணத்தில் இருந்திருக்கிறோம், ஆசீர்வாதங்கள் இருந்திருக்கிறோம். And we believe that we lost our blessing, our money, our promises. அப்ப மனிதன் பொய் சொல்லக்கூடியவன். Man will be able to lie. ஆனா பின்னால அடுத்த வசனத்துல தொடர்ச்சி என்ன சொல்கிறது? And what does the continuation of that word says? அவர் மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல. And not a human being that he should change his mind. மனுஷன் என்ன சொல்லுவான்? நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டு சொல்லுவான், ஐயோ சாரி, என்னால் நான் சொன்னேன் தான், செய்ய நினைச்சேன் தான், சொல்ல தர நினைச்சேன் தான், ஆனால் என்னால் முடியாமல் போயிடுச்சு. Man might give you many promises and say, oh, I intended to fulfill it for you, but unfortunately I was unable to. என்னுடைய சூழ்நிலை மாறிடுச்சு. My circumstances changed. என்னுடைய வருமானம் ஸ்தம்பிச்சு போச்சுது. My income stopped abruptly. அதனால என்னால் என்ன செய்ய முடியாது? செய்ய நினைத்ததை என்னால் செய்ய முடியல. Therefore, whatever I intended to do, I could not fulfill it. வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற முடியல. Whatever I promised, I could not fulfill it. அப்ப மனிதனுடைய புத்திரன் அப்படிதான் செய்வானா? Son of man will do that. ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷ புத்திரன் கிடையாது. But he is not the son of man to do வேதத்துல that. நாங்க வாசிக்கிறோம், அவர் மனுஷ சித்தத்தினாலே, புருஷ சித்தத்தினாலே பிறந்தவர் அல்ல. And he is not born of man's will. இல்லையா? அவர் தேவனுடைய குமாரன். He is the son of God. அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறபடியினாலே, Because he is the son of God, அவர் வாக்கு பண்ணினதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். and he is truthful in whatever promises he is made. பாருங்க, அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? And the latter part of the verse says, does he speak and then not act? Does he promise and not fulfill? அவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர் என்பதை நாம் மறக்க கூடாது. We should never forget that he does whatever he is promised. அப்போ ஒவ்வொரு வார்த்தை அவர் பேசும்போதும் அது அவருடைய குணாதிசயத்திலே ஒன்றாய் இருக்கிறது. Every word that he speaks, it becomes an attribute of God. இல்லையா? அவருடைய குணாதிசயத்திலே, சுபாவத்திலே அது ஊன்றி போயிருக்கிறது. And is anchored in his character. இல்லையா? அவர் பொய் சொல்லாத தேவன். He is not a God who lies. சொன்னதை செய்கிறதே தேவன். And he will fulfill whatever he has promised. அவர் எப்பொழுதும் நேர்மையாய் காரியங்களை செய்கிற தேவன். And he is a God who does things honestly. And மனிதர்கள் தங்களுடைய மனதை மாற்றுவார்கள். man might change his heart. ஆனால் ஆண்டவர் மனதை மாற்றுகிறவர். God does not change his heart. அவர் சொன்னதை, வாக்கு பண்ணினதை நம்முடைய
வாழ்க்கையிலே அவர் நிச்சயம் செய்கிறவர். And whatever he promised in our life, he will definitely fulfill it in our lives. அப்ப நம்ம என்ன நம்பணும்? தேவனுடைய வார்த்தை அசைக்கப்பட முடியாதது என்பதை நாம் நம்ப வேண்டும். What we need to believe is that God's words cannot be shaken at all. பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I would like to show you an example. ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், And if you would read the book of Genesis chapter 17 verse 4, அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். God gives a promise to Abraham. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். I will make you a father of many nations, he says. பாருங்க, 4ஆம் வசனம், நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும், உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லுகிறார். Genesis 17:4 onwards it says, as for me, this is my covenant with you. You will be the father of many nations. No longer will you be called Abraham, but your name will be Abraham. As for I have made you a father of many nations. I will make you very fruitful. I will make nations of you, and kings will come from you. பாருங்க, இந்த வார்த்தை வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படும் போது ஆபிரகாமுடைய உண்மையான சூழ்நிலை என்ன? When this promise was given to Abraham, what was his actual condition or circumstances? அவனுக்கு குழந்தைகள் இல்லை. He did not have any children. வயது சென்றவனாய் மாறிவிட்டான். And he became very old. பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு சாத்தியக்கூறும் அவனுக்கு கிடையாது. There was no opportunity for him to become a father at all. இல்லையா? அவனுக்கு மருத்துவ ரீதியில எந்த ஒரு சான்ஸுமே கிடையாது. There was no option for him through medical avenues. அவனுடைய வாழ்க்கையில அதாவது உலக பிரகாரமாக பார்த்தால் அவன் தோல்வியுற்றவனாக தன்னந்தனியவனாக காணப்படுகிறான். In a worldly aspect, if you see, he was a defeated person and he was lonely. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆபிரகாமுக்கு தேவன் என்ன செய்கிறார்? ஆபிரகாமை சந்திக்கிறார். And in that circumstances, God meets Abraham. ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, உன்னுடைய பேரை நான் ஆபிரகாம் என்று கூப்பிடாமல் ஆபிரகாம் என்று மாற்றப் போகிறேன். And he says, Abraham, I'm not going to call you Abraham, but I'm going to change your name into Abraham. ஆபிரகாம் என்றால் என்ன? தகப்பன்னு அர்த்தம். What is the meaning of Abraham? Father. ஆபிரகாம் என்றால் என்ன அர்த்தம்? திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாம். The meaning of Abraham is father, and the meaning of Abraham is father of many nations. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் என்று சொன்னாலே தகப்பன் என்று அர்த்தம். Just think for a minute, if the meaning of Abraham is father, அவனுடைய பேரை ஆபிரகாம் என்று பெயர் மாற்றப்படுகிறது, and his name is changed into Abraham. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவனுடைய சமுதாயத்தில் வாழ்ந்த சூழ்நிலையிலே எத்தனை பேர் அவனை பார்த்து பரியாசம் பண்ணி இருப்பார்கள். Just imagine in his community how many people might have mocked him. ஒரு பிள்ளைக்கே வழி இல்ல. You have no option for even one child. இதுல வேற திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று பெயரை மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறான். Despite this, you have changed your name into father of many nations. தன்னை அறிமுகம் பண்ணும்போது எப்படி அறிமுகம் பண்ணியிருப்பான்? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆபிரகாம் என்று அறிமுகம் பண்ணியிருப்பான். He would have introduced himself as Abraham, father of many nations. எவ்வளவு தூரத்துக்கு அவனை கேவலப்படுத்தி இருப்பார்கள், அசிங்கப்படுத்தி இருப்பார்கள். How far they would have insulted him. இல்லையா? எவ்வளவு அவமானப்படுத்தி இருப்பாங்க. They would have insulted him so much. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன் ஒரு நாள் 2 நாள் கிடையாது. Just imagine, not for 1 or 2 days. 25 வருஷங்கள் அந்த பெயரோடு, புது பெயரோடு அவன் வலம் வர வேண்டியதாக இருந்தது. He need to wander around with that new name for 25 years. அவனை யோசிச்சு பாருங்க, அவனை எவ்வளவு தூரத்துக்கு அவனை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இருப்பான். So how much they would have insulted him throughout that 25 years. ஆனா பைபிள் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அதை நம்பி நான் விசுவாசித்தான் என்று சொல்லுகிறது. But the Bible says Abraham believed in it and had faith in it. பாருங்க, 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். So in verse 4 we see that God is making a covenant with him. அப்ப அந்த உடன்படிக்கை அவன் என்ன செய்கிறான்? மேன்மைப்படுத்துகிறான். And he honors that covenant. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார்னு நம்பினான். He believed that God will never lie. ஆண்டவர் சொன்னதை நிச்சயமாய் செய்வார் என்று விசுவாசித்தான். And he had faith that God will fulfill whatever he has promised. அதுமல்ல, என்னவெல்லாம் ஒரு வாக்குப்பட்டாரோ அத்தனை நிறைவேறும் என்று சொல்லி அவன் உறுதியாய் நம்பினான். And whatever he promised, it will all be fulfilled. He definitely and firmly believed it. உண்மைதான், 25 வருஷங்கள் சென்றது. It is true that 25 years passed. ஆனால் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் காலாவதியாக மாறியதா? But did his promise expire? அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. There's no expiry date for the promises of God. அவர் சொன்ன வார்த்தை
அது நிச்சயம் நிறைவேறும். Whatever God has promised, it will definitely be fulfilled. இன்னைக்கு Amen. நம்முடைய வாழ்க்கையில கூட சில வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் ஒருவேளை நமக்கு தந்திருக்கலாம். Even in our lives, God may have given you some promises. ஒருவேளை நம்ம சோர்ந்து போகலாம், இது ஐயோ சொல்லி எவ்வளவு நாளைக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்ட்டு. Sometimes we may become weary, saying, "Oh, He's promised me so long ago, nothing's happened for all this time." ஒருவேளை காலங்கள் தாமதமாகலாம், The time might be delayed. நாட்கள் தாமதமாகலாம். Days might be extended. ஆனா ஆண்டவர் சொன்னதுதான். But if God said, it is said. ஏன்னா ஆண்டவர் தனக்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். God has a time for Himself. அது நம்முடைய கண்களுக்கு புலப்படாது. We cannot see it with our eyes. நம்முடைய புத்திக்கு அது எட்டாது. And it won't come to, we cannot comprehend it. ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். But He is doing something behind the screen. அதில் ஒரு தாமதம் இருக்கிறது என்றால் அந்த தாமதத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. If there is a delay, there is a reason for that. இல்லையா, பாருங்க, நம்ம சின்ன வயசுல பிள்ளைகளை பெற்ற உடனே பிள்ளைகள் கையில கொண்டு போய் நாங்க பெரிய கார் சாவியை கொடுக்கிறது கிடையாது. When the child is very young, we don't give the child the car keys. இல்லாட்டி நம்ம கொண்டு போய் ஒரு மேட்ச் பாக்ஸை கொண்டு பிள்ளைகள் கையில கொடுக்கிறது கிடையாது. மேட்ச் பாக்ஸ். We don't give a matchbox to the hands of a child. இல்லையா, நமக்கு தெரியும், ஏன்னா அவங்களுக்குள்ள எல்லா திறமையும் இருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. There's no doubt that they have all the talents in the world. ஒரு சின்ன பிள்ளை குழந்தையா பிறக்கும் போதே, But when a little child is born, அந்த குழந்தைக்குள் எல்லா விதமான திறமைகளையும் தேவன் வைத்திருக்கிறார். God has already placed all kind of talents within that child. ஆனால் அந்த குழந்தை வளர 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 அந்த தாளந்துகள் விருத்தியாகிறது. Only when the child starts growing, the talents also grow with the child. அது மட்டுமல்ல, நமக்கு தெரியும் எப்ப என்ன கொடுக்கணும்னு சொல்லி. And not only that, we know when to give, what to give. பிறந்த குழந்தையை கொண்டு போய் நாங்க யுனிவர்சிட்டியில அட்மிஷன் எடுத்து கொடுக்க மாட்டோம். We would not take a very young child, newborn child, and take admission into a university. ஏன்னா அது வளரணும், படிக்கணும், அது அந்த டைம் வர வர தான் நம்ம இந்த காரியங்களை செய்வோம். Because there's a process for it. The child needs to grow, learn many things. Only when the time comes, we need to do whatever we need to. அதே விதமாக ஆண்டவரும் கூட ஒரு சில காரியங்களை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் தாமதம் எடுக்கும். அதுக்கு காரணம் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. And likewise, God might have given us some promises, and there is a delay because there is a particular reason behind it. ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் என்னை பக்குவப்படுத்த விரும்புகிறார். God is trying to refine me through some aspects. ஏதோ ஒரு விதத்தில் என்னை பலப்படுத்த விரும்புகிறார். And in something He might want to empower me. அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக என்னை அவர் தகுதிப்படுத்துகிறார். So that I could receive and enjoy that blessing, He is preparing me and qualifying me. ஆனால் அந்த ஆசீர்வாதம் எனக்கு தான். But that promise and the blessing is for me. எனக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எனக்கு தான் வந்து சேரும். Whatever the blessing that has been promised to me, it will come definitely. அது நிச்சயமா வந்து சேரும். It will definitely come through. அது எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, Whatever days may go. அதை நிச்சயமாய் தேவன் எனக்கு தந்தருளுவார் என்று விசுவாசிக்க வேண்டும். But we need to have faith that God will definitely bless us, will give us that. ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். Abraham believed it. பின்பு நாங்க பார்க்கிறோம், கர்த்தர் அவனுக்கு சொன்னபடியே அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம். And when we read through the Bible, we see whatever God has promised was fulfilled in the life of Abraham. ஆகவே நம்ம செய்ய வேண்டியது என்ன? அந்த விசுவாசத்தை பிடிச்சுக்கொள்ளணும். And what we need to do is just hold on to that faith. அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொள்ளணும். Hold on to that promise. அந்த வாக்குத்தத்தத்துக்காக சதா நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கணும். And for the promise, we need to always be thanking God. ஆண்டவரே, நிச்சயமாய் நீ செய்வீர் என்று. ஆண்டவரே, God, you will definitely do it for us. நீ சொன்னது நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். Whatever you promise in my life will be definitely நீர் fulfilled. ஒருபோதும் என்னை வெட்கப்படுத்த போவதே கிடையாது. You will never let me be ashamed. நிச்சயமாய் அது நிறைவேறும். Definitely it will be அது fulfilled. என் கண்கள் காணும். My eyes will see it. அந்நிய கண்கள் இல்லை, என்னுடைய கண்கள் அதை காணும். Not the eyes of the other people, but my own eyes will see that blessing. என்று அதை நான் பிடித்துக்கொள்ள வேணும். அதுக்காக விசுவாசிக்கணும். We need to hold on to it and have faith. இரண்டாவது, நமக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால், And if you want to fulfill all the promises be fulfilled in your life, நமக்கு நல்ல விசுவாசம் தேவை. we need great faith. கர்த்தருடைய வாக்குறுதிகள் நிறைவேற நமக்கு விசுவாசம் தேவை. God's promises require faith. பாருங்க, எபிரேயர் 10:23 வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், So if you would read the Hebrews 10:23, அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. let us hold unwaveringly to the hope we profess, for he who promised is faithful. பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். So let us be unwavering in our hope. இல்லையா, பல நேரங்களில் நம்ம வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம், அதில் சந்தேகமே கிடையாது. Many times we receive the promises, there's no doubt. அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே ஒரு தளர்வு வந்துடுது நமக்கு. Sometimes we fluctuate in our belief. அது நடக்குமா நடக்காதா? Will it happen or not? ஏன் இவ்வளவு காலதாமதமா? Why is that such a delay?
உடனே நம்ம பாட்டு பாட ஆரம்பிச்சிடும், ஆண்டவரே என்னை மறக்காதீங்க ஆண்டவரே. Immediately we start singing, Lord God, do not forget me, do என்ன not forget, மறக்காதீங்க, do not forget me. நீங்க மறந்தா நான் எங்க போவேன்? If you forget me, where do I go? சோக பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிடும். Singing all type of sad songs. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய கிறிஸ்தவ சோக பாட்டுகள் வந்துருச்சு. In the Christian world, if you see, there are so many sad songs. எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன உணர்றோமோ அதை ஒரு பாட்டை எழுதிடுவாங்க. Whatever we feel, they write it into a song. இல்லையா? நம்முடைய உணர்வுகளை பாடக்கூடாது. We should not sing our own feeling. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை பாடணும். Whatever God's word says, we need to sing that. அது மட்டும் இல்லை, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை பாட ஆரம்பிங்க. And not only that, we need to sing as to who God is. எனக்கு ஒரு நாளைக்கு நல்ல என்ன காலையில் எழுப்பி ஓடணும் போல தோணும், ஒரு நாள் படுத்து தூங்கணும் போல தோணும். Sometimes one morning I might feel like I need to go for a jog, or one morning I might feel like I want to wrap myself around the blanket and sleep. என்னுடைய உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்கும். My feelings will be constantly changing. ஆனா கர்த்தர் மாறாதவர். But God does not change. அவருடைய வார்த்தை மாறாததா இருக்கிறது. And his word never changes. ஆகவே நான் என்ன செய்யக்கூடாது, அந்த உணர்வுகளை பாட ஆரம்பிக்க கூடாது. So we should not start singing our own feelings. எனக்கு முடியாம இருந்தாலும் கூட பாடணும், நீ கர்த்தாவே நீ நல்லவர்னு பாடணும். Even if I am unable to, we should sing, God, you are good. Hallelujah. அது வாய்ப்பே இல்லாம தெரிஞ்சா கூட நான் பாடணும், ஆண்டவரே நீ சொன்னதை செய்கிறவர்னு பாடணும். Even if there's no chance of it happening, we should sing, God, you are able to fulfill whatever you promised. இல்லையா? பல நேரங்களில் நம்முடைய வாயினாலே நம்ம என்ன செய்யறோம், தடுமாற ஆரம்பிச்சிடும். Many times in our own mouth we start fluctuating our fortune. ஆகவே தான் அந்த வசனம் சொல்கிறது, நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறதில், அறிக்கை என்பது மிக மிக முக்கியம் பாருங்க. For what we need to profess our hopes, that is very important. இல்லையா? வாயினால நம்ம அறிக்கை செய்யணும். We need to confess it with our mouths. கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லணும். We need to say God is good. அது மட்டும் இல்ல, அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார்னு சொல்லணும். Not only that, whatever he promised he will fulfill, we need to say. இல்லையா? நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுவாங்க, அது நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. People around us might say there's no chance whatsoever for it to happen. அவங்கள பார்த்து சொல்லணும், இல்ல இல்ல என் கர்த்தர் சொன்னது நடக்கும். But we need to look at them and say whatever my God has promised will be fulfilled. என்னுடைய ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணினது நிச்சயமா நடக்கும். My Lord who has promised to me will definitely be fulfilled. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பேசுவார்கள், நம்முடைய உறவினர்கள் குடும்பத்தவர்கள் பேசுவார்கள். People surrounding us will speak, our relations and friends might speak. இல்லையா? யோபை குறித்து நாங்கள் வாசிக்கும் போது யோபுடைய சொந்த மனைவி என்ன சொல்கிறார்? When you look at Job, what does his own wife say? யோபுடைய மனைவி சொல்றா, இதுக்கு பிறகு நீ ஆண்டவர்னு அலைய போறீரா? Even now are you going to run behind that God of yours? நீ எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறீர். You have lost everything. பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. Children have died. உனக்கு தலையில் உச்சந்தல இருந்து கால் வரையும் உனக்கு என்னது நோய் வந்துருச்சு. From the top of your head to the bottom of your feet you have diseases. நீ ஒரு யூஸ்லெஸ், பிரயோஜனமற்றவன். You are a useless vessel. நீ பூமிக்கு பாரமா இருக்கிற. You are a burden to this world. நீ செய்யக்கூடிய ஒரு புத்தியுள்ள காரியம் என்னன்னா, whatever the grateful thing that you could do is, நீ என்ன செய்ய, ஆண்டவரை தூஷித்துட்டு தற்கொலை செய்து செத்து போயிரணும்னு சொல்லுகிறார். disown God and commit suicide, she says. எவ்வளவு பெரிய நல்ல ஆலோசனை பாருங்க. What a great counseling she is given. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் அப்படி செய்யல. But praise be to God, he did not do what she asked. அவன் தன்னுடைய விசுவாசத்தில் இன்னமும் உறுதியாக இருந்தான். He became more firmer in his faith. பின்பு நாங்க பார்க்கிறோம், எத்தனையோ மடங்கு 100 மடங்கு அதிகமாய் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று We see that in the Bible that many fold he was blessed. பல நேரங்களில் நம்ம சோர்வடைய செய்வதற்கு நமக்கு நெருக்கமான நபர்களை தான் சத்துரு பயன்படுத்துவோம். Many times to make us wary, the enemy will use people who are very close to us. 1000 மைலுக்கு அங்க இருந்து அங்கிட்டு கொண்டு வர மாட்டான். He won't bring people from 1000 miles away. என்னுடைய இருதயத்துக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். People closer to my heart. இல்லையா? எதை சொன்னாலும் அவங்க கேட்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். Whatever you say we will listen. அவ்வளவு நம்முடைய இருதயத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில நெருங்கினவர்கள். Those who are very close to my heart, to our heart, throughout our life. அவர்களை கொண்டு தான் நம்மை சோர்வடைய செய்வான். And he will use them to make you weary. எனக்கு அவன் ஏன்னா சத்துருக்கு நல்லா தெரியும் எங்க கை வச்சா எங்க நமக்கு சோர்வு வரும்ன்றது. Because the enemy knows where to touch you to make you weary. யாரை கொண்டு நம்மை அதைரியப்படுத்தலாம் என்பதை அவன் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான். He knows very well who should he use to discourage us. ஆகவே தான் நம்ம என்ன செய்யணும், அறிக்கை செய்யறதுல கவனமா இருக்கணும். So we need to be confessing and very careful in confessing. நம்மள என்ன செய்வோம், உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். நல்லா we will pray a lot. ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்வார் அப்படி இப்படி சொல்லி விசுவாசத்துல அறிக்கை செய்துட்டு நாங்க ஜெபம் பண்ணுவோம். We will confess our faith in our prayer, saying God will do this for me and that for me. வெளியே போயிருக்கும் போது கேட்பாங்க, ஒரு 2 பேர் கேட்பாங்க, எப்படி இருக்கிறீங்க பிரதர், உங்க சூழ்நிலையில எப்படி இருக்குது?
When you go out to other people might randomly ask you, how are you brother, how is your everything? அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம் பார்ப்போம் அப்படின்னும். We will look at them and say, oh, we prayed, we'll see what happens. ஜெபம் பண்ணியிருக்கிறோம் பார்ப்போம். We'll see we prayed, we'll see what happens. எந்த நிமிஷத்துல பார்ப்போம்னு சொன்னோமே அதிலேயே நம்ம ஜெபிச்ச ஜெபம்லாம் வேஸ்டா போச்சு. The moment we say we'll see what happens, all the prayer that we said has been wasted. கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வாருன்னு நான் ஜெபம் பண்ணியிருந்தா நான் வெளியே போகும்போது 4 பேருக்கு சொல்லணும், நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாய் என் ஜெபத்தை கேட்பார், அற்புதம் செய்வார். If we have belief and faith that God will fulfill whatever I have prayed for, when we go out we have to boldly say, I've just prayed and I'm so sure that God will fulfill it. அப்ப விசுவாசம்ன்றது சும்மா ஆண்டவரை நம்புறது மாத்திரம் இல்ல. The faith means it's not just believing God. அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார்னு சொல்லி நம்பணும். We need to believe that he will fulfill whatever he has promised. அப்படியே செய்வார். He will do whatever he has promised. அவர் சொன்னதுல கொஞ்சம் கூட மாற்றம் வராது. There will be no change to whatever he said. அது நிச்சயம் நடக்கும். It will definitely happen. Hallelujah. Hallelujah. அது என்னுடைய கண்கள் அதை காணும். My eyes will see that. ஆமென். அதை நாங்க நம்பணும். We need to believe that. பாருங்க வேதத்துல எலியாவை குறித்து நாங்க வாசிக்கிறோம். We see about Elijah in the Bible. அங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல நம்ம அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். We see that incident in 1 Kings 18. மழை வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. There's no chance whatsoever for the rain to come down. மழை இல்லாததினால தேசத்துல பஞ்சம். There was famine in this country because of no rain. எல்லாரும் சொல்றாங்க, அவங்க அந்நிய தெய்வங்களை வழிபட்டு கொண்டு சொல்கிறார்கள், மழை வரட்டும் மழை வரட்டும் பெரிய பூஜை எல்லாம் நடத்துறாங்க. And they are doing very big rituals and worshipping false gods. ஆனா எலியா சொல்றான், இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா கூப்பிடுங்க, சத்தம் போட்டு கூப்பிடுங்க. Elijah says, pray more, shout out more and call him. ஒருவேளை உங்க ஆண்டவர் வேலையா போயிருப்பார், பிஸியா இருப்பார். Sometimes that God that you are praying might be busy temporarily. எவ்வளவு அந்நிய தெய்வங்களை பரியாசம் பண்ண முடியுமோ அவ்வளவு பரியாசம் பண்ணுகிறான். How much he could insult the foreign gods, he does so. ஆனா அவன் ஜெபிப்பதை நிறுத்தவே இல்லை. But he never stopped praying. இல்லையா? பாருங்க, பின்பு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சம்பவத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பகுதி அது. It is a very interesting passage if you read about the experience of Elijah. பின்பு நாங்க பார்க்கிறோம், அந்த கையளவு மேகத்தை பார்க்கும் வரையில அவன் என்ன செய்யல, ஜெபிப்பதை நிறுத்தவே இல்லை. He didn't stop praying until he saw a small cloud. ஜெபிப்பது நல்லது. It is good to pray. ஜெபம் பண்ணுவதை நிறுத்தக்கூடாது. We should not stop praying. ஆனா என்ன ஜெபிக்கிறோம் என்பது முக்கியம். But it is important as to what we actually pray for. ஆண்டவரே தாரம் இல்ல, அவர் தந்ததுக்காக ஆண்டவரே நீ நன்றின்னு சொல்லணும். We should not say God give, but we should say thank you for what you have given. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஜெபத்தை அவர் கேட்டுட்டார். Because he's already heard our prayers. இல்லையா? அப்ப நம்ம விசுவாசத்துல ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே நீ தந்த ஆசீர்வாதங்களுக்கு நான் நன்றி. In faith we need to look at God and say, Lord, thank you for நீ all the கொடுத்த blessings. வாக்குறுதிகளுக்காக நன்றி. Thank you for your promises, God. அது நிறைவேற போகிறதுக்காக நன்றி. Thank you for it's being fulfilled. அந்த அற்புதங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கும் என் சந்ததிக்கும் வரப்போகிறது, அதற்காக நன்றி. All those miracles is going to come to me and my descendants, so thank you, God. அது ஒரு சின்ன ஒரு கையளவு மேகம் போல அது தோன்றலாம். And it might look like a very small cloud. அது பெருமழையாய் ஆசீர்வாதமாய் நம்முடைய வாழ்க்கையில மாறப்போகுது. It change into a great rain as a great blessing into our lives. ஆகவே கர்த்தரை நம்புவதை விட்டுறக்கூடாது. So we should not stop believing in God. அதை விசுவாசிக்கணும், நம்ம அதை குறித்து பேசணும். We need to believe it and speak about it. மூன்றாவதாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் செய்ய வேண்டியது என்ன? The third thing that we need to do if the God's promises are to be fulfilled, நம்ம தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். God's promises are activated by obedience. உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் பார்க்கிறோம். In Deuteronomy chapter 26 we see verses 1 and 2. அங்கே பார்க்கிறோம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று வாசிக்கிறோம். If you fully obey the Lord your God and carefully follow all his commands I give you today, the Lord your God will set you high above all the nations on earth. All these blessings will come on you and accompany you if you obey the Lord your God. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்களை தருகிறார்.
He gives you the promises that he said. வேதத்தில் எந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நிபந்தனையோடு வருகிறது. Whatever promises we read in the Bible, it comes with a condition. பல நேரங்களில் நம்ம வாக்குத்தத்தத்தை மாத்திரம் அப்படி கோடிட்டு வச்சுக்குவோம். Many times we read the promise and then close the Bible. ஒவ்வொரு நாளும் காலையில் வாக்குத்தத்தங்கள் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு போஸ்ட்ல வரும், வாட்ஸ்அப்ல வரும், இல்லையா, வந்துட்டே இருக்கும். So every morning we receive so many blessings through posts, WhatsApps and various others. அதெல்லாம் நல்லதுதான். It is good. ஆனால் எந்த ஒரு வாக்குத்தத்தத்தை வாசிக்கும் போதும் அதுக்கு மேலேயும் கீழேயும் வாசிச்சு பார்க்கணும். Whatever promises that we read, we need to read above that passage and below that passage. எல்லா வாக்குத்தத்தங்களும் ஏதோ ஒரு நிபந்தனையோடு வருகிறது. Every promise comes with a condition. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆண்டவர் சொல்றாரு, God says, நான் சொல்ற வார்த்தைகளுக்கெல்லாம் நீ செவி கொடுத்து அதுக்கெல்லாம் நீ கீழ்ப்படியும் போது, if you fully obey the Lord and carefully follow all his commands, நான் சொல்லுகிற அத்தனை ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். and I will give you today all the blessings in your life. நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஆசீர்வாதம் நமக்கு தேவையா இருக்குது. We need the blessing, ஆனா ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தரை நம்ம தேடுறது கிடையாது. but we do not seek the Lord who gives us the blessing. நம்ம எப்பொழுதும் என்ன செய்கிறோம்? அவருடைய கையை பார்க்கிறோமே ஒழிய அவருடைய முகத்தை பார்க்கிறது What கிடையாது. we do always is look at his hand but not at his face. அவருடைய கை நமக்கு என்ன தர போகிறது அதை பார்த்து கொண்டிருக்கோம். We always see what his hand is going to give us. அதெல்லாம் அதற்கு மேலாக அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அவரோடு ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறார். Above that, what he expects from us is the fellowship with him. அவருக்கு நம்ம கீழ்ப்படியணும்னு விரும்புகிறார். He desires that we are obedient to him. அவருடைய பிள்ளையாக நம்ம வாழணும்னு விரும்புகிறார். He is expecting us to live as his child. இல்லையா? அதெல்லாம் எதிர்பார்க்கிறேன். பாருங்க, இந்த உலகத்திலேயே நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சில காரியங்களை வாக்கு கொடுக்கும்போது நம்ம எதிர்பார்க்கிறோம் அவங்க கீழ்ப்படியணும்னு எதிர்பார்க்கிறோம். Even in worldly aspect, when we give certain things to our children, we expect them to be obedient in the first place. அப்படியால நம்மை உருவாக்கிய தேவன் எத்தனை அதிகமாக நம்மிடத்திலே கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். So how much more our Lord who created us will expect obedience from us. இல்லையா? ஆகவே வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது, When we obey the words, அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து சேரும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. there's no doubt that blessing will come upon your life. இல்லையா? நிறைய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். God has kept many blessings for us. நம்ம எதிர்பார்க்கிறதை காட்டிலும் அவர் பெரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை தர ஆசை உள்ளவராய் இருக்கிறார். And he is able to give us more than what we can fathom in our lives. அப்ப கீழ்ப்படிதல் என்பது மிக மிக முக்கியம். Obedience is very important. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க We வேண்டும். need to give importance to the word of God. நான்காவதாக, Fourthly, தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கை வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால், and if the word of God promises to be fulfilled in your life, நாம் ஆண்டவரை நம்பணும், பொறுமையா இருக்கணும். and we need to believe God and have patience. இல்லையா? பொறுமையா இருக்கணும். கர்த்தர் நிச்சயமா செய்வார் அப்படின்னு சொல்லி. We need to have patience that God will definitely do. பாருங்க, பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், And if you read the epistle of Philippians chapter 4 verses 6 and 7, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்களுக்கு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். do not be anxious about everything, but in every situation by prayer and petition with thanksgiving present your request to God, and the peace of God which transcends all understanding will guard your hearts and your minds in Christ Jesus. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு என்ன தருகிறது? ஒரு அமைதியை தருகிறது, ஒரு சமாதானத்தை தருகிறது. What God's word gives us or promises gives us is divine peace. ஏன்னா நமக்கு தெரியுது, நம்ம அதை குறித்து நம்ம அங்கே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். Because it shows us that we do not have to worry about it. God will look into that. இல்லையா? நமக்கு ஒரு சில நேரங்கள் அந்த வாக்குத்தத்தங்கள் இல்லாததுனால நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. Sometimes when we don't have those promises, our minds start wandering. எப்படி செய்ய போகிறோம்? அடுத்த மாதத்தை எப்படி நம்ம முகம் கொடுக்க போகிறோம்? How are we going to face the next month? அடுத்த பெரிய தேவையை நான் எப்படி சந்திக்க போகிறேன்? How am I going to meet that mighty big need? என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? How is my circumstances? என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? How would my future be? ஒருவேளை நம்ம அதை குறித்து அதிகமாக யோசித்து நம்முடைய இருதயத்தை கலக்கி கொண்டிருக்கலாம். We might be thinking about it and worrying our hearts. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளும்போது, But when we hold on to the word and the promises of God, அது நமக்கு ஒரு அமைதியை தருகிறது, but that gives you a peace. ஒரு சமாதானத்தை தருகிறது. It gives you a peace. அது என்ன? அந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு என்ன சொல்ல வருகிறது? What would the promises of God trying to say to us? நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாத. Do not be anxious about anything. பக்கத்துல ஆளை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாத. Look at the neighbors and say, do not be anxious. ஒண்ணுக்கும் கவலைப்படாத. Do not be anxious about anything. ஏன்னா அவர் பார்த்துக் கொள்வார். Because he will see to it. ஏன்னா அந்த வாக்குத்தத்தங்களுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. Because there's so much power in those promises. இல்லையா? பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு See, தெரியப்படுத்துங்கள். that verse says, do not be anxious about anything, but in every situation by prayer and petition with thanksgiving present your request to God. அப்ப ஜெபம் என்று சொல்லும்போது அதுல ஒரு ஸ்தோத்திரம் இருக்கணும், ஒரு துதி இருக்கணும், ஒரு நன்றி இருக்கணும். There should be a praise, there should be a thanksgiving in our prayer. அப்படி செய்யும்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறது. When we do that, the promises of God brings divine peace into our hearts. நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலே தங்கி இருக்கும்போது நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. When we remain in the promises of God, there's no reason for us to fear. தைரியமா கர்த்தரை துதிக்கலாம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். Boldly and courageously we could give praise to God. ஏன்னா திரை மறைவிலே கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். Because behind the screens, God is doing something in our lives. என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. We may not understand what is happening. ஆனா ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். But God is doing something in our lives. Hallelujah. நாட்கள் போய் கொண்டிருக்கலாம். Time might go. நேரங்கள் போய் கொண்டிருக்கலாம். The minutes might be going. அது எப்ப நடக்கும்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். We might know when it will be fulfilled. ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். But God is doing something. இது எப்படி இருக்குதுன்னா பாருங்க, நம்ம ஒரு காரியத்தை விதைக்கிறோம், ஒரு தானியத்தை விதைக்கிறோம். When we sow a seed, அந்த தானியத்தை விதைத்து போட்டு அடுத்த நாள் போய் நம்ம தோண்டி பார்க்கிறது கிடையாது. there's no point digging up the seed the very next day after sowing it. என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கிறது கிடையாது. There's no reason to look as to what happened to that seed. அதுக்கு டைம் கொடுக்கணும். We need to give that some time. அந்த நம்ம மேல என்ன செய்கிறோம், ஒண்ணுமே நாங்க பார்க்க மாட்டோம், வெறும் தரையை தான் நாங்க பார்ப்போம். We will not see anything growing on top of the soil. அந்த கீழே விதைத்த பிற்பாடு அந்த மண்ணுக்கு கீழாக அடித்தளத்திலே ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. But once you sow a seed at beneath the soil, there is some kind of change that is happening. வெளியே வெறும் மணலை தான் பார்க்கிறோம். Outside we can only see just sand. ஆனால் அந்த விதை கீழே இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. But that seed is doing something below. ஆனா கொஞ்ச நாள்ல பார்க்கும்போது அது அப்படியே துளிர் விட ஆரம்பிக்கிறது. And in a few days we can see it coming out. பின்பு நாங்க பார்க்கிறோம் அது மரமாகிறது, கொடியாகிறது, செடியாகிறது, தானியங்கள் வருகிறது, காய்கறிகள் வருகிறது, எல்லாவற்றையும் நாங்க பார்க்கிறோம். Then you see that seed growing into a tree and giving fruit and many kind of vegetables and various aspects. இதே வண்ணமா தான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்யும். And similarly, this is how the promises of God work in our lives. சில நேரங்களுக்கு உடனடியாக நம்ம அதை தோண்டி பார்க்க முடியாது. Sometimes instantly we cannot dig and see what it means. ஆனா ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. But something is happening. நம்முடைய தரைக்கு கீழாக ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். And below the soil, God is doing something in our life. இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு ஒரு சில ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார். He is doing some preparation in our lives to do the miracles. இல்லையா? நம்ம ஒரு வாகனத்தை பார்த்துட்டு உடனே ஆசைப்பட்டு வாங்க முடியாது. As soon as we see a vehicle, we cannot have the desire and buy it. முதலாவது எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். First of all, I need to have a driving license. டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் தான் அந்த வண்டியை ஓட்ட முடியும். Only if you have a license, you can drive a vehicle. இல்லையா? அப்போ டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதும் ஒரு நாள் எடுக்க முடியாது. And if you're taking a driving license, you can't even take it in a day. அதுக்கு நீங்கள் பழகணும், பயிற்சி பெறணும், பாஸ் பண்ணணும். So you need to practice, learn, and then pass the exam. அப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கு, ஆயத்தங்கள் இருக்கு. There are so many things before you can start driving a car. அப்ப ஆண்டவர் கூட நமக்கு தெரியாமலேயே ஏதோ ஒரு சில ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார். Even God does the same. When whatever things that we do not know or understand, He is doing some preparation for us. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் அப்படியே என்ன செய்கிறது, அப்படியே வேரூன்றி கொண்டிருக்கிறது. And the promises that has been given is deeply rooted at the moment. ஒரு நாளிலே அது பலன் தர போகிறது. And one day it's going to bear fruit. நம்முடைய கண்கள் மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருடைய கண்களும் அதை பார்க்க போகும். Not only our eyes, but all those, the eyes of all those who are surrounding us will see that. எனக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். For you and for each one of us, God is going to do mighty things. பாருங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், So in Hebrews 6:12, if you would see, அங்கே தமிழ்ல 11ஆம் வசனம், in Tamil it's verse 11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று வாசிக்கிறோம். Hebrews 6:12 says, we do not want you to become lazy, but to imitate those who through faith and patience inherit what has been promised. இதுக்கு முன்னால யாராவது பொறுமையா காத்திருந்து விசுவாசத்தை வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறார்களா என்று கேட்டால் வேதத்துல நிறைய பேரை பார்க்கிறோம். We can see so many examples in the Bible that through faith and patience they have inherited what has been promised to them. அப்ப எபிரேய புத்தகத்தை எழுதினவர் சொல்லுகிறாரு,
நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாரையும் படித்து பாருங்கள். வாழ்க்கையில் எவ்வளோ பேர் விசுவாசத்தில் காத்திருந்து பெரிய காரியங்களை பெற்றிருக்கிறாங்க. The author of book of Hebrews is saying that there are so many people who has achieved this before you. Read into their lives. அதெல்லாம் வாசிச்சு பாருங்க. Read them. அவங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியுமானால் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும். If God is able to do miracles in their life, He is able to do miracles in our lives. அவருடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை அவரால் கர்த்தரால் மாற்ற முடியும்னா நிச்சயமா உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் If மாற்ற. God can change the circumstances in their life, He is able to change the circumstances in our life. அப்ப நாங்க என்ன செய்யணும்? விசுவாசத்தை நாங்க ஒரு கணக்கு போட்டு பார்க்கணும். So we need to do a math with our faith. நம்பணும். நம்பிக்கை முக்கியம். Faith and hope is very important. இரண்டாவது பொறுமை நமக்கு அவசியம். Second thing is patience is very இந்த important. நம்பிக்கையும் பொறுமையும் சேர்த்து கூட்டி பார்க்கும்போது அங்கே செயல் வடிவம் வருகிறது. And when you add faith to patience, it becomes manifestation. ஹalleluya. Hallelujah. அப்ப பாருங்க என்ன செய்யணும்? நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பொறுமையும் நாங்க என்ன செய்யணும்? சேர்க்கணும், கூட்டணும். So we need to add the faith and patience together. அது நமக்கு என்ன செய்கிறது? செயல் வடிவத்தை கொண்டு வருகிறது. That becomes into manifestation. நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். We need to stand firm in our faith and refuse to quit. நிச்சயமாய் நிறைவேறும். It will definitely happen. ஆண்டவர் எனக்கு செய்வார். God will do it for me. ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். God has promised it to me. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, In my children's life, in my life, என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலே, in my family's life, என்னை சுற்றி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே, in the lives of people who surround us, ஏன் எங்களுடைய சபை வாழ்க்கையிலே, in our church life. ஆண்டவர் சொன்னது நிச்சயமாய் அது நிறைவேறும். Whatever God has said, it will definitely happen. ஏன்னா ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின அதே தேவன் என்னுடைய தேவன் தான். God who promised Abraham is the same God that we have. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவனாயிருக்கிறார். Father of the God of Abraham, Isaac and Jacob is my Lord too. ஹalleluya. Hallelujah. அவர் வேற யாரோ அல்ல. He is nobody else. அவர் ஒரு புதிய தேவனும் கிடையாது. He is not a new God at all. அதே தேவன், It's the same God. ஆபிரகாமை அழைத்த அதே தேவன் என்னையும் அழைத்திருக்கிறார். The same God who called Abraham is calling me too. நிச்சயமா நாங்க என்ன செய்யணும்? நம்பணும். We need to definitely believe. ஆமென். Amen. கண்களை மூடி நாங்க ஜெபம் பண்ணுவோமா? Shall we close our eyes and pray? ஒரு நினைக்கிறேன், அதுக்கு முன்னால ஒரு பாடலை பாடலாம்னு நினைக்கிறேன். So I'm thinking of singing a song. அந்த பாடல் சொல்லுகிறது, பாதை காட்டுவார் பாதை இல்லாத இடங்களில் எப்படின்னு. He will show the way when there is no way. இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்குது. In our lives, our circumstances are like that sometimes. சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி. There's no chance whatsoever. ஆனால் வசனம் சொல்லுகிறது, பாதை இல்லாத இடங்களிலே அவர் பாதையை உருவாக்குகிறது. Verse says, wherever there is no way, He will create a way. ஆமென். சேர்ந்து எழுமிட்டு பாடுவோமா நம்ம எல்லாரும்? Shall we all stand up and pray? ஓகே. ஹalleluya. ஒரு நிமிஷம் நாங்கள் அந்த வசனத்தை அப்படியே பிடித்துக் கொள்வோம். Shall we hold on to that verse for a minute? ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே, God says, நீர் எனக்கு காரியங்களை செய்ய வல்லவராய் you இருக்கிறீர். are able to do things for me, Lord. என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு உம்மால முடியும். You can do miracles in my life. ஒரு நிமிஷம் அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? Shall we close our eyes and pray for a minute? மியூசிஷியன்ஸ் எல்லாம் வந்து சேரும் வரையில் எல்லாரும் நாங்கள் ஒரு விஷயம் Thank you, நாங்கள் ஜெபம் Jesus. பண்ணுவோம். Thank you. Shall we pray for a minute? until the ஹalleluya, musicians- ஹalleluya, ஹalleluya. Thank you, Jesus. கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we give thanks to you. Thank you, Lord. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திர கர்த்தாவே. Shikiri Rabakaro Shandagara Rabaki Shikiri Rabakaro. Thank you, Jesus. ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நீ செய்ய Thanks வல்லவர். to you. You are able to do, my Lord. நிச்சயமாய் செய்வீர் ஆண்டவரே. Definitely you are doing it, Lord. நிச்சயமாய் நிச்சயமாய் நம்ம செய்வீர். Definitely you will do it, Lord. Hallelujah. Hallelujah. It says God will make a way where there seems to be no way. Hallelujah. சேர்ந்து பாடுங்க என்னோட. Shall we sing together? God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. Sing with me. God will make a way
where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. By the roadway in the wilderness, He leads me. Rivers in the deserts where I see. Heaven and earth will fade, but His word still will remain. He will do something good today. பாதை காட்டுவார், பாதையில்லா இடங்களிலும் பார்த்ததில்லை பரமன் வழியை. பாதை காட்டுவார் அவர், மார்போடு அணைத்து கொண்டு என்னை நடத்தும் வழிகாட்டி. அன்பும் பலனும் நிதம் நிறைக்க பாதை காட்டுவார். பாதை காட்டுவார், பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். பாதையில்லா இடங்களிலும் பார்த்ததில்லை பரமன் வழி. பாதை காட்டுவார் அவர், மார்போடு அணைத்து கொண்டு என்னை நடத்தும் வழிகாட்டி. அன்பும் பலனும் நீதம் நிறைக்க பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். வனாந்திர மார்க்கமாக என்னை நடத்துவார். காண்பின் நானும் காணக ஓடை. வானம் பூமி அழியும், அழியாதே அவர் வார்த்தை. நன்மை ஒன்று இன்றும் செய்வாரே. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். பாதை எல்லா இடங்களிலும் பாடுவோம். பார்த்ததில்லை பரமன் வழி. பாதை காட்டுவார் அவர், மார்போடு அணைத்து கொண்டு என்னை நடத்தும் வழிகாட்டி. அன்பும் பலனும் நிதம் நிறைக்க பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, Shall we lift both our hands and say, look at நீ God and say, சொன்னது நிறைவேறுங்க தாமே. Your whatever you promised will be பாதை fulfilled. இல்லாத இடங்களிலே பாதை உருவாக்கும். There seems to be no way for me, but you can show a way for me, Father. ஓ ஹalleluya, சொன்னது அப்படியே நிறைவேறுங்க தாமே. Whatever you promise will be fulfilled exactly according சொன்னது to அப்படியே நிறைவேறும். whatever you promise will be பாதை accordingly இல்லாத happen. இடத்துல நீர் பாதையை உருவாக்குவீர். You are able to create a way where there seems to be no way. ஓ வாய்ப்புகள் இல்லாத இடத்துல வாய்ப்புகளை நீங்க உருவாக்குவீங்க. Wherever there's no opportunity, you are able to create an ஓ opportunity. ஹalleluya, துக்கத்தின் சூழ்நிலையிலே சமாதானத்தை நீ கொண்டு வருவீங்க. Even through the sadness and in our troubles, you are ஓ able to bring வறுமையின் peace. மத்தியிலே ஆசீர்வாதங்களை நீங்க தருவீங்க. You will bring us blessings in our midst, of Father. ஆண்டவர், எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவன். In everything, you are a God who does miraculous ஓ things. for us. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம் அப்பா, Thank you, ஸ்தோத்திரம் Father. இயேசு. Thank you, Father. ஹalleluya, நன்றி செலுத்துகிறேன் நான். We give நன்றி thanks to you, செலுத்துகிறேன், நன்றி Father. செலுத்துகிறோம். We give thanks to you. நன்றி செலுத்துகிறேன் Thank இயேசு. you, Father. Thank you, Jesus.
ஹalleluya. பரிசுத்த பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Heavenly Father, we give thanks to you. நீர் அற்புதங்களை செய்கிற தேவன். You are a God of miracles. ஆச்சரியமானவைகளை செய்கிற தேவன். God of wondrous things. நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நினைக்கிறதற்கு அதிகமாய் காரியங்களை செய்கிறவர். The Lord who does more than what we ask and pray of, Father. ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட நல்ல தேவன் சுவாமி. Such a good, wonderful Lord you are. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். In this morning time we come into your presence. ஆண்டவரே சூழ்நிலைகளை குறித்து ஆண்டவரே கேள்விக்குறியோடு இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray for every individual who is asking questions of their circumstances. ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்து சந்தேகத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். We pray for all those who have doubt about their futures. இது எப்படி நடக்கும்? How will it happen? இது எப்படி நடக்க போகிறது? How is it possible to happen? எப்படி எதிர்காலத்தை நான் சந்திக்க போகிறேன்? How am I going to meet my future? ஆண்டவரே என்று கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். With that worry I pray for those who are with those worry I pray for each one of them. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது என் தேவனால் எல்லாம் கூடுமென வாசிக்கிறோம். And the word of God says everything is possible with God. உம்மாலே எல்லாம் கூடுமென வாசிக்கிறோம். Everything is possible with God, we see. மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். Man cannot do anything, but nothing is impossible with God. உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். We commit each one of us into your holy ஆண்டவரே hand. அந்த தூர தரிசனத்தை தாங்க. Give us that long-term vision. ஆண்டவரே அந்த தூரத்தில் ஆண்டவரே நீ தருகிற ஆசீர்வாதங்களை ஆண்டவரை கண்டு அணைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Lord, give us the help to understand and see the blessings that are in the far away for us. அது வரப்போகிறது. It is going to come. அது வந்து கொண்டிருக்கிறது. It is coming. சீக்கிரத்தில் அதை நான் அணைத்துக் கொள்வேன். Quickly I will receive it and embrace it. அந்த நம்பிக்கையோடு எதிர்காலத்தை பார்க்க உதவி செய்யும். With that hope, help me to see the future. நீர் எங்களுக்கு தாராளமானவர், போதுமானவர். You are sufficient for us, O Father. ஆண்டவர் எல்லா நேரத்திலும் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறது. In every time you do miraculous thing for us. ஆண்டவர் உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் We கொடுக்கிறோம். commit each one of us into your hand. இந்த நாட்களில் பெரிய அற்புதங்களை நாங்கள் பார்க்க அனுபவிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. Help us to see and enjoy many miracles, O Father. ஆண்டவரே நாங்கள் வாசித்தது போல எங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். Lord, as we read through us, let the name of God be glorified. எங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். Through us, let the name of the Lord be glorified. ஹalleluya. நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். We commit ourselves into your hands. பரிசுத்த பிதாவே இந்த நாளிலும் கூட சுவாமி இந்த இடத்துல வந்து ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீங்க ஆசீர்வதிங்க. Holy Father, bless each one by name who is here today. ஆண்டவரே இந்த இடத்துல வர முடியாது தடைப்பட்டவர்களுக்காய் கூட நாங்கள் We ஜெபிக்கிறோம். pray for all those who have had an obstacle who have not been able to be with us today. ஆண்டவர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. Bless each one of them. ஒவ்வொரு போதகர்களை ஆசீர்வதிங்க. Bless each pastors. ஒவ்வொரு நண்பர்களை ஆசீர்வதிங்க. Bless each friends. ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். Let your hand continue to be with them. உமக்கு எல்லா கனத்த மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். All honor, glory and praise be இந்த to வாரம் you. முழுவதும் நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களும் உடைய பிரசன்னம், பாதுகாப்பு, ஆசீர்வாதம் காணப்படட்டும். Let your presence, protection and blessing be in everything that we do through our hands throughout this week. மறுபடியும் இப்படியா நாங்கள் கூடி வந்து உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us to come and gather like this again and pray and worship you, Father. அதுவரைக்கும் உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். And until then, we commit each one of us into your mighty hands. பொறுப்படுத்துதல் ஆசீர்வதித்தரட்டும். Take control and bless us. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. In Jesus' mighty, matchless name, we ask and pray. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக கிறிஸ்து இயேசு வருகை மட்டுமாக நம்முடையவரோடு கூட நீடித்து நிலைத்திருக்க கடவுது. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். Shall we all say together? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த சத்தமாய் சொன்னார்கள், ஆமென். ஆமென்.